ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க ரீலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க குஷி படத்தை. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். குஷி படம் 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 98s கைஸ்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். பயங்கரமாக போச்சு இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரிலாம் நம்ம சொல்லவே வேணாம். படத்தில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, எப்படி வைபாக போச்சுன்னு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். வாங்க குஷி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை எஸ்ஜே சூர்யா சார் தான் டேரக்ட் பண்ணாருன்னு சொல்லாங்க. விஜய் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க, ஜோதிகா அவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போகலாம். விவேக் சார் இருக்காங்க, மறைந்த விவேக் சார் நடிச்சிருக்காங்க. இப்போ நான் மும்தாஜ் இருக்காங்கன்னு சொல்லிட்டே போகலாம். வாங்க படத்தோட ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டோரி லைன் கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது ஆசைப்படுறாங்க ஜோதிகா. ஆனால் விஜய் ஆரன்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன சண்டையினால 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்களா வாழலையா, ஈகோனால என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்க ஜோடி தான் பிரிதுன்னு சொல்லி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரித்து இருப்பாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வச்சாங்களா இல்லையா இந்த குஷி படத்தோட ஸ்டோரி லைனு. ஆனால் ஸ்டோரி லைன் இதுவாக இருந்தாலும் படம் பயங்கர வைபாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இடுப்பு சீன் அதை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அதாவது விஜய் வந்து தெரியாமல் நம்ம ஜோதிகாவோட இடுப்பை பார்த்துருவாங்க. அந்த ஒரு சீனவே வச்சு விஜய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அதவே திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லும் போது எடுத்து விட்ருவார். ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அலைவேத்த இடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த சீனில் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ இதாக ஓப்பனாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது, அவ்வளோ சூப்பராக போச்சு. சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. தேட்ரு வைப் எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. கட்டெரும்பு சீனை மறந்துடாதீங்க. மும்தாஜ் கூட விஜய் சார் வேற மாதிரி விளையாண்டுருக்காருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். 2Kidsக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர வைப்பாக இருந்துச்சு. அந்த வைப்போட தான் இந்த ரிவ்யூக்குள்ளே நான் வந்திருக்கேன். வாங்க ஒவ்வொரு சீன் பை சீனும் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் இறக்கி போனாலும் நம்ம ஜோதிகா அவங்கன்ட்டு இவன் ஏன் வேற பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான், இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவானா அப்படி இப்படின்னு அவங்க ஜோதிகா அவங்க யோசிப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி அந்த படத்தை அப்பயே எடுத்திருக்காரு பாருங்க எஸ்ஜே சூர்யா சார். வேற லெவல்னு சொல்லாங்க. ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்குது. அவங்க அப்பா இருந்துட்டு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை பார்ப்பாரு, ஜோதிகாரன்ட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மாப்பிள்ளையை ஓடி போயிடுவாங்க. அப்போ விஜய் கட்டுற மாதிரி தான் வரும். ஆனால் பாருங்க எப்படி போயிருக்குன்னு. எல்லாம் சுற்றி வர நம்ம ஃபஸ்ட் ஃபுல்லாக கல்லாவர சைடில் தான் எடுத்தாங்கன்னு சொல்லாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் கல்லாவர சைடில் தான் எடுத்தாங்க. நம்ம ஒரு சுற்றி தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. கட்டமடை இருக்க அந்த சந்தையெல்லாம் வரும் பாருங்க. அந்த பாப்பு ஒரு ஆளை ஒன்று தான் நான் பார்த்தேன். அந்த சீனில் வரும்போது அந்த ஜோதிகா அவங்க ஆடிட்டு இருப்பாங்க அந்த குளத்துக்கு பின்னாடி அந்த சந்தைக்கிட்டையெல்லாம் அந்த சீனில் இங்கே தான் எடுத்தாங்க. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பராக போச்சு. படம் முழுக்க வைபாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. தேட்டரில் பார்த்தவங்களுக்கு, கமலா தேட்டரில் சென்னையில் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் கட்டெரும்பு சாங்கு போட்டு காமிச்சாங்கன்னு சொல்லாங்க. கட்டி பூடிடா அந்த சாங்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போது உண்மையாக ஒரு வைபாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. என் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து இவங்க தான், அதான் லவ்வர்ஸ் தான் ஃபுல்லாக. இந்த சைடு லவ்வர்ஸு, அந்த சைடு லவ்வர்ஸு எல்லாம் பயங்கர வைபாக இருந்தாங்கன்னு சொல்லாங்க. அப்போ நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் பசங்களோட மட்டும் தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பசங்களோட இப்போதைக்கு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். கேர்ள் ஃப்ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டைலாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. விவேக் சாரை பற்றி மறைந்து விவேக் சார் இந்தளவு நடிச்சிருப்பாருன்னு ரொம்ப இதாக இருக்குங்க. பழைய டைலாக்லாம் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வருது. நிறையா மியூசிக் பொறுத்தளவு சூப்பராக போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. குஷி படத்தை தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். ரீலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்காகவே. கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இட்லி கடை இறங்குது. தனுஷ் சார் டைரக்ட் பண்ண படம், அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். குஷி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற சார் 10/9.3ங்க. யார் ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.